சில மனிதர்கள் அரசியலில் இருப்பார்கள், சில மனிதர்கள் அரசியலை உயர்த்துவார்கள். நல்ல கண்ணு ஐயா அவர் இரண்டாவது வகையை சேர்ந்தவர். பதவி அவரை பெரியவராக்கவில்லை, அவரின் நேர்மைதான் அவரை உயர்த்தியது. விவசாயியின் கண்ணீரில் அவர் வேதனை கண்டார், தொழிலாளியின் உழைப்பில் அவர் மதிப்பு கண்டார், சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் அவர் தனது பொறுப்பை கண்டார். அதற்காக அவர் போராடினார், சத்தமாக அல்ல, ஆனால் உறுதியாக. சிறை கதவுகள் அவரை பயமுறுத்தவில்லை, அழுத்தங்கள் அவரை மாற்றவில்லை, அதிகாரம் அவரை கவரவில்லை. இன்று அரசியல் என்றால் பலருக்கு நினைவுக்கு வருவது ஆடம்பரம், ஆனால் நல்ல கண்ணு என்றால் நினைவுக்கு வருவது எளிமை. வெள்ளை வேட்டி, சாதாரண நடை, அமைதியான குரல், ஆனால் உள்ளே எரியும் நீதி உணர்வு. 90 வயதை கடந்த பின்னரும் மக்கள் பிரச்சினை என்றால் அவர் மௌனமாக இருக்கவில்லை. அவரின் உடல் மெதுவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவரது மனசு இன்னும் இளமையாகவே இருந்தது. நல்ல கண்ணு ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு நினைவூட்டல். நேர்மை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்ற நினைவூட்டல். அரசியல் ஒரு தொழில் அல்ல, அது ஒரு பொறுப்பு என்ற நினைவூட்டல். சிலர் வரலாற்றில் பெயர் எழுதுவார்கள், சிலர் மனிதர்களின் மனதில் பெயர் எழுதுவார்கள். நல்ல கண்ணு ஐயா அவர் இரண்டிலும் வாழும் மனிதர். சிலர் வாழ்ந்து இறக்கிறார்கள், ஆனால் நம் தோழர் இறந்த பின்னும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செவ்வணக்கம்.